ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பர்பிள் கலர் பூவும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வச்சு தாங்க பூ கட்ட போகிறேன். இன்றைக்கி நான் பூ கட்டுறதுக்கு இந்த மாதிரி கம்பி தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வளையிற கம்பி தாங்க, ரொம்ப மெல்லிசாக எடுக்காதீங்க, உடஞ்சி போயிடும். ஃபஸ்ட்டு கம்பி வந்து லைட்டாக வளைச்சி விட்டுக்குங்க, அது பின் பண்ணுறதுக்காக. அந்த வளைவு கீழேயே ஒரு 2-3 சுற்றி இந்த மாதிரி நூலை வந்து கட்டி முடிச்சு போட்டுக்குங்க. உங்களுக்கு பூ முடிச்சு போட வரலைன்னா நார்மல் முடிச்சு கூட இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ஒரு 2-3 சுற்றிட்டு முடிச்சு போட்டுருங்க. கட்டுறது வந்து உள்ள நூலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ரோஜா இதழ், மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ பூ கட்ட தெரியாதவங்க இப்போ தான் கட்டி பழகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்பு நீளமாக இருக்கிற பூவில் வச்சு கட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ நூலை வந்து கட்டி விட்டாச்சு. இப்போ அந்த கம்பிக்கு மேலேயே வச்சு சுற்றிட்டு தாங்க வரப்போகிறோம், முடிச்சு போட தேவையில்லை. ஒவ்வொரு பூவாக வச்சிங்க அப்படின்னா அந்த மொந்தம் வராதுங்க. ஒரு 4-5 பூ வர மாதிரி வச்சுக்குங்க. இப்படி ஒரு கொத்தாக எடுத்து வச்சுட்டு ஒரு சுற்று நல்லா டைட்டாக சுற்றிட்டு ஒரு விரல் இப்படி பின்னாடி பக்கமாக பிடிச்சிட்டு கை எடுத்துடணும். காம்பு வந்து ரொம்ப நீளமாக இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாங்க. பூவை நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் காம்பை கட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த செட்டு வைக்கும்போது நல்லா கீழே இறக்கி வைக்கணும். அதாவது ரொம்ப கேப்பாக அந்த காம்பு தெரியக்கூடாதுங்க, தெரியாமல் லைட்டாக இறக்கி வைக்கணும். நல்லா ஒரு கொத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி 2 சுற்று நல்லா டைட்டாக சுற்றிட்டு ஒரு விரலை பின்னாடி பிடிச்சிட்டு கை எடுத்துடலாம். காம்பு ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அப்பப்போ கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ சென்டரில் வந்து உங்களோட ஐடியா தாங்க, ரெட் கலர் ரோஸ் மாதிரி கூட வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கோல்டு கலர் ஆர்டிஃபிஷியல் பூ வந்து வைக்கிறேன். சாரீ கலரில் வந்து என்னென்ன இருக்கோ அந்த கலருக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் பூ வச்சுக்கலாங்க. இல்லை ஒரிஜினல் பூலையே கட்டினா கூட ரோஜா இதழ் கூட வச்சுக்கலாம் இடையில, இல்லை ஃபுல் ரோஸ் கூட வைக்கலாங்க, அது நம்மளுடைய விருப்பம்தான். நான் சென்டரில் கொஞ்சம் கோல்டு கலர் வச்சா அந்த பர்பிள் கலராக இருக்குங்கிறதுக்காக கோல்டு கலர் ஃப்ளவர் வந்து வச்சுருக்கேன். இதே போலவே தாங்க ஒவ்வொரு இது பூ வைக்கும்போதும் கீழே தள்ளி தள்ளி வைக்கணும், நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். இப்போ லாஸ்ட்டு பூ வந்து இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிட்டு அப்படியே பேக் சைடு திருப்பிக்கணும். திருப்பி பூ முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த முடிச்சு போட வராது அப்படின்னா நூலை வந்து நூல்கண்லேருந்து கட் பண்ணி விட்டுட்டு சாதா முடிச்சு வந்து சுற்றி ஒரு விரல் வச்சு இடையில வச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட போட்டுக்கலாங்க. அந்த காம்பு மேலே நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ அந்த நூலையும் எக்ஸ்ட்ரா காம்பையும் கட் பண்ணி விட்டாச்சு. லாஸ்ட்டாக இருக்கிற அந்த கம்பியும் வந்து நல்லா வந்து ஒரு கொக்கி மாதிரி வளைச்சி விட்டுக்கணும். அப்போ தான் 2 சைடும் வந்து நமக்கு பின் பண்ணுறது கரெக்டாக இருக்குங்க. இதே மாதிரியே வந்து வாழை நாரில் கட்டலாங்க. ஸ்ட்ரா வந்துருக்கு இல்லையா, பேப்பர் ஸ்ட்ரா, அதை வச்சு கட்டலாம். நல்லா நூலே வந்து ஒரு 4-5 நூல் கெட்டியாக போட்டு கட்டலாங்க. இந்த மாதிரி கம்பிலேயே கட்டலாம். கம்பியில் கட்டும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து வளைச்சி அந்த பின் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து அழகாக வளைச்சிக்கலாங்க. ஒன் சைடும் வைக்கலாம், கொண்டை சுற்றி வைக்கலாம். இல்லை இதே பூவை வந்து நீங்கள் சுற்றி வர வேணும்னா கூட நீங்கள் அப்படியே தள்ளி தள்ளி விட்டீங்க அப்படின்னா நல்லா செண்டு மாதிரி சுற்றி வர வந்துடுங்க. ஒன் சைடாக வேணுனாலும் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக அழகாக ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.